ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏவி போட்டாங்க. அதில் கூட பாரபட்சம் பார்த்து தான் பிக் பாஸ் போடுவார். அதுலேயும் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணோன்னு டைட்டில் மட்டும் கொடுக்குறீங்க பிக் பாஸ். அதுலேயும் நீங்கள் அநியாயமே பண்ணுவீங்கன்றது ஏன் இவ்வளோ வன்மம் உங்களுக்கு புரியல எனக்கு. ஏன் அந்த பர்டிகுலர் நபர் மேலே இவ்வளோ வன்மமாக இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ கொடுக்குறீங்க, வீடியோ போடுறேன், எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுங்க. ஒருத்தனை மேலே வச்சுக்கிறீங்க, ஒருத்தனை கீழே வச்சுக்கிறீங்க, என்ன நியாயம் இருக்குது? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ராணோ வந்து திடுக்கிடும் தகவலா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு ஃபைனலிஸ்ட்ல. அதுல விஜய் விஷாலை பத்தி ஷாக்கிங்கான ஒரு அதிர்ச்சி தகவல், அதை ஒரு பக்கம் பார்க்க போறோம். அடுத்து வந்து மஞ்சுரி வந்து பவித்ரா கிட்ட பேசின ரீதிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க. ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாரு பிக் பாஸ் வந்து எல்லாருமே ஆக்டிவிட்டி இது லிவிங் ஏரியா முன்னாடி வந்துட்டு ஸோ வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஏவி பற்றி பேசுகிற. ஏவினா ஃப்ரெண்ட்ஷிப் ஏவி. ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பாதையில் யாராவது ஒருத்தர் உங்கள் கூட நின்று இருப்பாங்க, உங்களுக்காக இது பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை ஹைலைட் பண்ணி ஒரு ஏவி போடுறாங்க. சரி, அதை ஹைலைட் பண்ணி ஏவி போட்டால் இதில் அதிகபட்சமான ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருந்தது யாரு? விஷாலுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, மாற்று கருத்து இல்லை, எக்ரி. ஜாக்லினுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, அது வேற லெவல் ரீச். இது ரெண்டு. அதை தவிர்த்து முத்துக்குமரன் தீபக், முத்துக்குமரன் மஞ்சுரி, இந்த மாதிரி இருக்குல்ல, இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்சனை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா சொத்து நமக்கு, அது விஷால் மட்டும்தான். இந்த வீட்லயே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது விஷால் மட்டும்தான், மற்ற எவனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்ற மாதிரி நீங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றீங்க பாத்தீங்களா? நான் என்ன கேட்கறேன், ஒரு வீடியோ போட்டீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுங்க சார். ஒரு நிமிஷம் விஷால் அருண், ஒரு நிமிஷம் விஷாலை பத்தி ஃப்ரெண்ட்ஷிப் போடுங்க, ஒரு நிமிஷம் ஜாக்லின், ஒரு நிமிஷம் முத்து. நீங்க வீடியோ போட்டீங்கன்னா ஒன்னு எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ். 24 பேர் தான் போறீங்களா, ஒவ்வொருத்தரும் ஒரு 30 செகண்ட் அலாட் பண்ணுங்க. அப்படி அலாட் பண்ணாம எல்லா இடத்துலயும் விஷால் 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 விஷால்னு எதுக்கு ஹைப் பண்றீங்க? அதுலயே வந்து நிறைய பேரோட சீன்ஸ் கட் பண்ணப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் அவ்வளவு வன்மோன்னு எனக்கு தெரியல. அதுலயும் குறிப்பா ஜாக்லினுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட சீன்ஸ் எல்லாமே எடிட்டர் கட் பண்ணி தூக்கிட்டான், நிறைய தூக்கிட்டான். ஏதோ 2-3 இடத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அருண் விஷால் பிபி பாச பிணைப்புன்னு ஆரம்பிக்குது. ரெண்டாவது வந்து ஜாக்லின் வந்து சௌந்தர்யாக்காக பேசுறதுன்னு ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே டிராவல் ஆகி ஒரு 10 நிமிஷம் வீடியோ. அதுல 10 நிமிஷம், ஐ திங்க் ஸோ 10 நிமிஷம் தான். அந்த வீடியோல அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை, எல்லாமே காட்டப்படல, கம்மியா காட்டப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா மஞ்சுரிலாம் எமோஷனல் ஆயிட்டு அழுகுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் மொமெண்ட்ஸே காணமே, எனக்கு என் ஃப்ரேமே வரலையே அப்படின்ற மாதிரி அவங்க எமோஷனலா பிரேக் டவுன் அழுகுறாங்க. இப்படியாடா ஏவி எடிட் பண்ணுவீங்க? ஒருத்தருக்கு ஒரு மூமெண்டாவது வச்சிரு. ஒரு மூமெண்ட் இல்லைங்க மஞ்சுரி, இது ஒரு மூமெண்ட் இல்லாம அவங்க எவ்வளவு பிரேக் டவுன் ஆகிறாங்க, உடையிறாங்க. அப்ப எவ்வளவு இருக்கும்? எல்லாரும் காட்டுறீங்க, அவங்க பிரேக் டவுன் ஆகி உடையிற அளவுக்கு மூமெண்ட் வச்சிருக்கீங்க. ஜாக்லின் கூடது கிடையாது, முத்து கூட இருந்தது கிடையாது. டோட்டலி அன்ஃபேர். இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் தீபக்குங்க, அந்த பாண்டி எங்க போச்சு? அதையே நீங்க காட்டல. அதையும் காட்டியிருக்கணும்ல, அதை காட்டல. அதான் சொல்றேன், அவங்க பர்டிகுலர் அந்த திருட்டு பிரியாணி கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பலை மட்டும் ஐப்பி ஏத்தி மேல காட்டுறாங்க. மற்றவங்களுக்கு இருந்தது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாதுன்ற மாதிரி காமிச்சிருக்கானுங்க. டோட்டலி வெரி வெரி ஒஸ்ட் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி இருங்கடா, நல்லா பண்றீங்க. விஜய் டிவி மற்றும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார், அப்புறம் பிக் பாஸ் டீம் அருமையா பண்ணிட்டீங்கப்பா. அதில் குறிப்பா எடிட்டர் வேற மாதிரி பண்ணிட்டு போ. இது ஒரு பக்கம் மக்களே. அடுத்து என்ன பண்றாரு, ஃபைனலிஸ்ட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி என்ன பண்றாரு, நீங்க இந்த 100 நாள் எப்படி கடந்து வந்திருக்கீங்க, 100 நாள்ல நீங்க 103 நாள் மக்களை எப்படி இன்ஸ்பிரேஷன் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு டாஸ்க் எடுத்துன்னு வந்து தீபக் உருவாக்கி பண்ணணும்னு நினைச்சாரு. எதுக்கு இந்த டாஸ்க்குன்னு தான் எனக்கும் தோணுச்சு. எப்பா ஃப்ரீயா விடுங்க, டாஸ்க் ஆல்ரெடி மண்டை வெடிக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, நாங்க அப்புறம் வரோம் சார், போயிட்டு வரோம், டாட்டா அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ் போயாச்சு. ஆனா போனவங்களை கூப்பிட்டு நான் பேசியே தீப்பேன் அப்படின்ற மாதிரி ராணா வந்து என்ன சொல்றாரு, நான் ஃபைனலிஸ்ட்டை பத்தி பல விஷயங்கள் சொல்லணும், பேசணும் அப்படின்றது வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவித்ரா, நீ கேம்ல சைலண்ட் நினைச்சேன், ஆனா கேம்ல நீ செம ஸ்பிரிட்டா இருக்கிற, வேற மாதிரி இருக்கிற, உன்னோட நம்பிக்கை தான் உன்னோட வேற மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டார். முத்துக்குமரன் கிங் ஆஃப் பிக் பாஸ்ரா, பயங்கரமான கேம்டா அப்படின்றாரு. டெஃபினெட்லி ஐ அக்ரி. கிங் ஆஃப் த பிக் பாஸ் முத்துக்குமரன், குயின் ஆஃப் த பிக் பாஸ் வந்து ஜாக்லின். அது குயின் இல்லாம போனதுதான் எங்களுக்கு மனம் வருத்தமா இருக்கிறது. என்ன பண்றதுங்க, ரயன் வந்து ஆட்டக்காரன் நீ அப்படின்றது இந்த கேமை இறங்கி பயங்கரமா ஆடிட்டு இருக்கடா. எல்லாரும் டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லுவாங்க, என்னை பொறுத்தவரையும் ஆட்டக்காரனா நீ தான்டா அப்படின்ற மாதிரி. அடுத்து சௌந்தர்யா, ரீச் வேற மாதிரி, உன்னோட ரீச்சே வேற மாதிரி இருக்குது. சவுண்டு வெளியே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே நீ கவர்ந்துட்டு இருக்க, உன்னோட ரகம் வேற மாதிரி போயிட்டு இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு. ஃபைனலி விஷால், இந்த வயசுல பல பெண் குழந்தைகளுக்கு படிக்க வச்சுட்டு இருக்கான், ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்னடா இதெல்லாம் ஒரு நாள் கூட பேசவே இல்லையே அப்படின்னு நினைச்சேன்.
ஐ மீன் எனக்கு ஓகே இது இந்த நேரத்தில் ஏன் சொல்லணும்லாம் யோசிச்சு பார்த்தேன். பட் உண்மையாவே அவர் அப்படி பண்றாரு, யாருக்குமே தெரியாம பண்றாருன்னா நல்ல விஷயம். ஓகே, நம்மளால ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு படிப்பு, அது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை விஷால் பண்றாரு அப்படின்றத பார்க்கும்போது ஆட்ஸ் ஆஃப் விஷால், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் நடக்குது. இதுதான் ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் சௌந்தர்யா வச்சு நான் மேனேஜரா வரேன், உனக்கு சவுண்டே உனக்கு மேனேஜர் ஆயிடுறேன், இதுவாயிடுறேன் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கலாய் சம்பவம்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் முத்துக்குமரன், நான் வெளியே போயிட்டு உன் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருந்தா நான் என்ன பண்றது, உடனே சௌந்தர்யா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க, உன் வெளியே போயிட்டு போன்ல உன் வீடியோஸ் வந்தா நான் என்னடா பண்றது, வீட்லயும் டார்ச்சர் பண்ணேன், வெளியே போயும் டார்ச்சர் பண்ணியா முத்துன்ற மாதிரி அங்க ஒரு ஃபன்னி டிஸ்கஷன், இந்த மாதிரி பல தருணங்கள் நடந்துட்டு இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, அந்த இவருங்க ஜெஃப்ரியோ இப்ப சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவனா போயிட்டு தர்ஷாவோட இடுப்ப கிள்ளி கிள்ளி விளையாட்டு இருக்கான். இன்னைக்கு காலில இருந்து அதான் நடந்துட்டு இருக்கு. இது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.